ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் உள்ள பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் பார்க்க போகிறோம். நவுன், ப்ரொனவுன், வெர்ப், அட்வெர்ப், அட்ஜெக்டிவ், ப்ரிப்போசிஷன், கன்ஜெக்ஷன், இன்டர்ஜெக்ஷன்ஸ் இதெல்லாம் என்னென்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வரும். இப்போ டெட் பேப்பர் 2 நடக்குது இல்லையா, அதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கண்டிப்பாக நமக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ பார்க்கலாம். இப்போ நவுன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நவுன் அப்படிங்கிறது நவுன் இஸ் அ வேர்ட் யூஸ்ட் அஸ் அ நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ், அ திங்க். அப்படின்னா பர்சன், பிளேஸ், திங் இதை குறிக்கக்கூடியதான் நவுன். நவுன்னா பெயர் சொல் சொல்லுவோம்ல, அதுதான். பாருங்கள், எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பர்சன், அக்பர், பிளேஸு, சென்னை, திங், கம்ப்யூட்டர், அனிமல் டாக். இதுதான் நவுன். அடுத்து ப்ரொனவுன் அப்படின்னா நவுனுக்கு பதிலாக இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸில் அக்பர் இருக்காங்க, அக்பர் இஸ் அ பாய் அப்படின்னா அடுத்து நெக்ஸ்ட் அக்பரை பற்றி சொல்லணும். நெக்ஸ்ட் அக்பர்னு போடாமல் ஹி வாஸ் அ பிரில்லியன்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ப்ரொனவுன். ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே, மீ, அஸ், ஹிம், ஹர், தெம் இதெல்லாம் என்னது ப்ரொனவுன்ஸ். அடுத்து பார்க்கலாம். வெர்ப். வெர்ப் இஸ் எ வேர்ட் யூஸ்டு டு எக்ஸ்பிரஸ் அன் ஆக்ஷன் ஆர் ஸ்டேட். வெர்ப்னா கம், ரீட், ஸ்பீக் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்னென்னா வெர்ப். அட்வெர்ப் அப்படின்னா அட்வெர்ப் இஸ் எ வேர்ட் தட் டிஸ்கிரைப்ஸ் ஆர் மாடிஃபைஸ் எ வெர்ப். அட்வெர்ப்னா என்ன அப்படின்னா வெர்பை டிஸ்கிரைப் பண்ணுறது, அதுதான் என்னன்னு சொல்கிறோம், அட்வெர்ப்னு சொல்கிறோம். மாடிஃபைஸ் எ வெர்ப் அண்ட் அட்ஜெக்டிவ் ஆர் another adverb. Very, beautiful, cleverly, quickly, quite, possibly, never, often இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்துச்சுன்னா என்னென்னா அதுதான் அட்வெர்ப். அடுத்து அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் இஸ் எ வேர்ட் தட் டிஸ்கிரைப்ஸ் ஆர் மாடிஃபைஸ் எ நவுன். அட்ஜெக்டிவ் மாடிஃபை, நவுனை மாடிஃபை பண்ணுறது தான் அது என்னது அட்ஜெக்டிவ். பியூட்டிஃபுல், இன்டெலிஜென்ட். இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள். பியூட்டிஃபுல்லி அப்படின்னு இருக்கிறது என்னது அட்வெர்பு. அதுவே பியூட்டிஃபுல் அப்படின்னா அட்ஜெக்டிவ். குட், பேட், கிளவர், லிட்டில், ஹானஸ்ட், சம், கிரேட், லார்ஜ் இதெல்லாம் என்னென்னா அட்ஜெக்டிவ். இந்த மாதிரி வேர்ட்ஸ் கொடுத்து கூட நம்ம அட்ஜெக்டிவ், அட்வெர்பா அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அடுத்து ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன் இது இதுவும் கேட்கலாம், அதோட எக்ஸ்ப்ளனேஷன் கூட கேட்கலாம். டேஸ் இஸ் அ வேர்ட் பிளேஸ்டு பிஃபோர் வித் நவுன் ஆர் அ ப்ரொனவுன் டு ஷோ த ரிலேஷன் ஆஃப் த நவுன் அப்படின்னு கூட கேட்கலாம். ஆர் ப்ரொனவுன் டு சம்திங் எல்ஸ். எக்ஸாம்பிள் இன், ஆஃப், அட், ஆன், பை, ஃபார், ஃப்ரம், அவுட், டு, அப், வித், அபவுட், இன்டு இதெல்லாம் என்னது ப்ரிப்போசிஷன். அடுத்து கன்ஜெக்ஷன். கன்ஜெக்ஷனாக நமக்கு தெரியும், ரெண்டு சென்டென்ஸையும் ஜாயின் பண்ணுறது தான் கன்ஜெக்ஷன். அண்டு, பட்டு, பிகாஸ், ஆர், ஸோ, ஸ்டில், இஃப், அஸ், பிஃபோர் இதெல்லாம் என்னது கன்ஜெக்ஷன்ஸ். அடுத்து இன்டர்ஜெக்ஷன்ஸ். அலாஷ், வாவ், ஹொரா, ஓ, ஹலோ, ஆ, ஹாஸ், ப்ரோவோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் என்னது இன்டர்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. அடுத்து நவுன். நவுன்னா நமக்கு என்னென்னு தெரியும், நவுன் ஒரு பெயர் சொல்லுன்னு சொல்லுவோம். அது எது, பர்சன், பிளேஸ், திங், அனிமல் ஆர் அன் ஐடியா இதெல்லாமே. டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னா 5 டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ் இருக்குது. அந்த ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், அடுத்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன், மெட்டீரியல் நவுன் இதெல்லாம் ஈஸி தான். ப்ராப்பர் நவுன்னா என்ன, அந்த நேம்ஸ் வர்றது, ஒரு பர்சனோட நேமோ ஒரு பிளேஸோட நேம் அந்த மாதிரிலாம் வர்றது ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன் இஸ் த நேம் ஆஃப் அ பர்டிகுலர் பர்சன் ஆர் பிளேஸ், அதுதான் ப்ராப்பர் நவுன். அடுத்து காமன் நவுன் அப்படின்னா காமன் நவுன்னா என்ன, காமன் நவுன் இஸ் அ நேம் கிவன் இன் காமன் டு எவ்ரி பர்சன் ஆர் திங் ஆஃப் த சேம் கிளாஸ் ஆர் கைண்ட். பாய், கேர்ள் காமனாக பாய், கேர்ள், உமன், ட்ரீ, அனிமல், ஸ்கூல், ஸ்டூடெண்ட், டீச்சர் இதெல்லாம் என்னது காமன் நவுன். அடுத்து கலெக்டிவ் நவுன் அப்படின்னா collective noun is the name of a number of persons or things taken together.
போலீஸ், ஆர்மி. போலீஸ்னால் எல்லாரையும் போலீஸ் தான் சொல்லுவோம். அதான் கலெக்டிவாக எல்லாரையும் சேர்த்து க்ரௌட், பீப்புள், டீம், நேஷன், ஃபேமிலி. இந்த ஒரு வேர்டு இப்போ வந்து போலீஸுங்கிறது வாட் டைப் ஆஃப் நவுன் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன எழுதணும்? கலெக்டிவ் நவுன் எழுதணும். நம்ம போய் ப்ராப்பர் நவுன் அப்படின்னு எழுதிடக்கூடாது. அதுக்காக தான். அடுத்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன். Abstract noun is usually the name of a quality, action or state. Example: quality, kindness, honesty, action, laughter, hearted, state, youth. Material noun. Material noun ஒரு மெட்டீரியலை சொல்கிறது. கோல்டு, சில்வர், ஃபைபர், டைமண்ட், வுட், கிளே, காட்டன். இந்த நவுன் வந்து பார்த்துக்கோங்க. 5 டைப்ஸ் ஆஃப் நவுன் இருக்குது. அது என்னென்னா ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், மெட்டீரியல் நவுன். அடுத்து இந்த இது பார்க்கலாம். கலெக்டிவ் நவுன்ஸ். சூட்டபிள் கலெக்டிவ் நவுன் வந்து சூஸ் பண்ணி போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். எ டேஷ் ஆஃப் கவுஸ் அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஹர்ட் ஆஃப் கவுஸ். HERD இங்கே கொடுத்துருக்காங்கல்ல. HERD தான் ஃபஸ்ட் இது. அடுத்து டேஷ் ஆஃப் பேர்ட்ஸ். ஃப்ளோக், FLOCK, ஃப்ளோக் ஆஃப் பேர்ட்ஸ். அடுத்து இது செகண்ட். அடுத்து டேஷ் ஆஃப் சிங்கர்ஸ். கொயர், CHOIR, கொயர் ஆஃப் சிங்கர்ஸ். டேஷ் ஆஃப் மில்க்ஸ். பாட்டில் ஆஃப் மில்க்ஸ். இது ஃபோர்த் ஒன். அடுத்து டேஷ் ஆஃப் டீ. டேஷ் ஆஃப் டீ அப்படின்னா ஃபிஃப்த் ஒன் வந்து கப் ஆஃப் டீ. நம்ம சொல்லும் போதே கப் ஆஃப் டீ அப்படி சொல்லுவோம். அடுத்து ஸ்வாம் ஆஃப் ஆண்ட்ஸ். இது சிக்ஸ்த் ஒன். அடுத்து டேஷ் ஆஃப் கிரேப்ஸ். பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ். செவன்த் ஒன் வந்து பஞ்ச். செவன்த் ஒன். அடுத்து டேஷ் ஆஃப் ரைஸ். பவுல் ஆஃப் ரைஸ். எயித் ஒன் பவுல் ஆஃப் ரைஸ். அடுத்து டேஷ் ஆஃப் ஷூஸ். பேர் ஆஃப் ஷூஸ். அடுத்து pronoun. Pronoun is a word used instead of noun. Pronoun என்ன? நவுனுக்கு இன்ஸ்டடாக யூஸ் பண்ணுறது pronoun. இந்த சென்டென்ஸில் பாருங்கள். சோபனா ஆல்வேஸ் லவ்ஸ் டான்ஸிங். she wants to go to the dance school. சோபனான் இருக்கு. நெக்ஸ்ட்டும் இங்கே என்ன வரல? அந்த நேம் தான் ஷீன்னு கொடுத்துருக்காங்க. ஷீன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் என்னென்னு சொல்கிறாங்க? சோபனாக்கு பதில் இன்ஸ்டட் என்ன கொடுத்துருக்காங்க? ஷீன்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் ப்ரொனவுன் சொல்கிறாங்க. அடுத்து சப்ஜெக்ட் ப்ரொனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், பொசசிவ் அப்ஜெக்டிவ், பொசசிவ் ப்ரொனவுன் கொடுத்துருக்காங்க. ஐக்கு மீ, பொசசிவில் மை, மைன். அடுத்து சப்ஜெக்ட் ப்ரொனவுனில் வி, அஸ், அவர், அவர்ஸ். யூ, ஆப்ஜெக்டில் யூ. அடுத்து பொசசிவ் அட்ஜெக்டிவில் யுவர். பொசசிவ் ப்ரொனவுனில் யுவர்ஸ். தேவ், தெம், தேர், தேர்ஸ். ஹி, ஹிம், ஹிஸ், ஹிஸ். ஷீ, ஹர், ஹர், ஹர்ஸ். இட், இட், இட்ஸ், இட்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 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 பாக்ஸில் வந்து கண்டிப்பாக இப்போ டெட் பேப்பர் 2க்கு கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த இது கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. இது ஃபுல்லாகவே சப்ஜெக்ட் ப்ரொனவுன் நமக்கு தெரியும். ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட்டு. அடுத்த ஆப்ஜெக்ட்டும் தெரியும். நம்ம ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஐனா மீ, வீனா அஸ், யூனா யூ, தேனா தெம், ஹீனா ஹிம், ஷீனா ஹர், இட்டுனா இட்டு. இது நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த ரெண்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸாம் லாஸ்ட் மினிட்ல இந்த சின்ன சின்ன இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு போனோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதில் வந்து 1 or 2 கொஷின்ஸ்க்கு நம்ம ரொம்ப எதிர்பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியானது தான். ஒரு 10 இந்த 10க்குள்ளே இருந்து மட்டும்தான் கேட்பாங்க. எக்ஸாமில் கேட்டாங்கன்னா இது மட்டும்தான் கேட்பாங்க. ஸோ சிம்பிளான இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நவுன் டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ் வந்து 5 இந்த பேசிக்கான இதெல்லாம் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.